ஹலோ குயின் கோப்ரா வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம ஷோவில் யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர். அண்ட் இவங்க டான்ஸ் மாஸ்டர் மட்டும் இல்லை, சோலோ டான்சர் அண்ட் ஆக்ட்ரஸும் கூட. எஸ், நம்ம சாய் பாரதி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். லைக் நீங்கள் ஏதோ ஒரு விஷுவல் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சாங்க்கு இந்த பீட்க்கு இந்த ஸ்டெப் போட்டிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க? நிறைய யோசிப்போம். அந்த லைனுக்கும் அந்த பீட்டுக்கும் சம்டைம்ஸ் சம்மந்தம் இருக்காது. ஒருவேளை ஆர்டிஸ்ட் பண்ணாம இருக்கலாம், இல்ல ஏதாவது பேலன்ஸ் ஆகாம இருக்கலாம். ஐயோ இதுக்கு இது பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, இதுக்கு இப்படி அவங்கள வேலை வாங்கியிருந்தா நல்லா இருக்கும், முட்டி மூமெண்ட் எல்லாம் போட்டிருந்தா நல்லா இருக்கும். படம் சாங் ஞாபகம் இல்ல, சில சாங் வந்து ஸ்பீடா போகும், ஆனா உள்ள ஆர்டிஸ்ட் ஸ்லோவா ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ ஏன் இப்படி பண்ணாங்க, ஒருவேளை அவங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா டைரக்டர் சைடுங்கிறது தெரியாது. பட் ஆனா அந்த மாதிரி எல்லாம் தோணும். சில சாங் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ இது இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே. இப்ப நிறைய மாண்டேஜ் சாங் தான் வருது பாத்தீங்களா, எல்லா சாங்கும் ஆல்மோஸ்ட் மாண்டேஜ் தான். நிறைய சாங் படத்துக்குள்ளேயே 4-5 சாங்கும் மாண்டேஜா தான் இருக்கும். அப்ப எங்களுக்கு தோணும் ஐயோ இது மாண்டேஜா போயிடுச்சு, ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கு, பெரிய ஆர்டிஸ்டா இருக்காங்க, இவங்களுக்கு கொஞ்சம் சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாமே, அதெல்லாம் தோணும். அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ, ஏன்னா அப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் கிடையாது, அப்பெல்லாம் சாங்ஸ் எல்லா சாங்கும் ஹிட். இன்னைக்கு இன்ஸ்டா எல்லாருமே அந்த காஸ்டியூம், அந்த மோனிகா சாங் போட்ட உடனே அந்த ரெட் காஸ்டியூம், எங்கெல்லாம் ரெட் காஸ்டியூம் இருக்கோ, நீங்க இப்ப ரெட் காஸ்டியூம் போட்டீங்கன்னா நீங்க மோனிகா சாங் வைப்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு ட்ரெண்டிங் இன்னைக்கு. அதனால நீங்க நல்ல நல்ல சாங் வந்ததுன்னா கொடுத்துருக்கலாமே, மாண்டேஜ்லயே போறாங்களே, ஐயோ ஆட வச்சிருக்கலாமே, அந்த ஃபீல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்றதோட நீங்க டான்ஸ் மாஸ்டரா எப்போ ஆனீங்க? டான்ஸ் மாஸ்டரா ஆகி ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. என்னோட ஃபர்ஸ்ட் படமே வந்து பா விஜய் சாரோட படம் ஆருத்ரா. ஏன்னா பா விஜய் சார் ஃபர்ஸ்ட், அது அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோவா பண்ண படத்துல இருந்து இளைஞனா கலைஞனா அந்த படம் வரைக்கும் நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். சார் கூட ஒர்க் பண்ணிருக்கிறதுனால நான் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் சார் ஆருத்ரான்னு ஒரு படம் பண்றாரு அப்படின்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சொன்னாங்க மாஸ்டர் சார் ஆருத்ரா படம் பண்றாரு, நீங்க போய் பேசி பாருங்க அப்படின்னும் போது, அப்ப நான் சாருக்கு நம்பர் வாங்கி கால் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னாரு. அப்ப ஆபீஸ்ல போய் சாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓ நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்களா, வாழ்த்துக்கள்லாம் சொன்னாருப்பா விஜய் சார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுல சாங் இருக்கு மாஸ்டர், நீங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பா விஜய் சார் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆமா, ஆருத்ரான்ற படத்துல வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நேத்ரான்ற ஒரு படம் ஏ வெங்கடேஷ் சார் படம், அவரு ஏஇ படம் சரத்குமார் சார் வச்சு ஏஇ பகவதி அதெல்லாம் அந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த டைரக்டர் வந்து எனக்கு நேத்ரான்ற படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஓகே ஓகே, நைஸ். ஸோ நம்ம நிறைய ஹீரோஸ் பத்தி பேசியிருந்தோம் மேம், ஹீரோயின்ஸ் பத்தி பேசலாம். ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான நல்லா டான்ஸ் பண்ற ஒரு ஹீரோயின்ஸ் இருப்பாங்களா ஆர்டிஸ்ட், அவங்க யாரு? டக்குன்னு பார்த்தோன்னே விஜய் சார் மாதிரி இப்போ சான்ஸே இல்லை நீங்களா, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க? ஆமா, அப்ப பாத்தீங்கன்னா சிம்ரன். நாங்க குரு படம், நான் சிம்ரன் மேமோட வந்து ஒற்றன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிருக்கேன். அர்ஜுன் சாரும் சிம்ரன் தான். அதுல கோவா போயிருந்தோம். காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேண்டமா நல்லா இருந்தது. ஒரு ஷிப்புக்குள்ளதான் எங்களுக்கு சாங்கு. சிம்ரன் மேம் வந்து அப்படியே கேஷுவலா ரெடி ஆயிட்டு வந்தாங்க. அவங்க பாட்டுக்கு அப்படியே மூவ்மெண்ட் எல்லாம் அப்படியே கேஷுவலா போட்டு போயிட்டாங்க. அவங்க வர பிஃபோர் அவங்க அப்கமிங் வரும்போதெல்லாம், அப்ப நாங்க வந்து அப்பதான் ஆர்டிஸ்ட் ஆகி அப்பதான் அவங்கள ஸ்கிரீன்ல அதுல பாத்திருக்கேன், டிவிஸ்ல அந்த மாதிரி பாத்துட்டு, நேர்ல இவங்க இவ்வளோ டான்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்து நானே பிரமிச்சிருக்கேன். இப்படி இருக்காங்களே, என்ன ஸ்மார்ட்டா டாலு. ஐயோ சிம்ரன் மேம் சூப்பரா ஆடுவாங்க. செட்டுக்குள்ள ஒரு சாங் ஒர்க் பண்ணிருந்தோம், சேம் அர்ஜுன் சாரும் சிம்ரன் தான் வந்தாங்க. அவங்க பாட்டுக்கு அப்படியே ஒரு கலக்கிட்டு போயிட்டாங்க. அர்ஜுன் சார் வந்து சான்ஸே இல்லை. அவரும், நான் அர்ஜுன் சாரோட வந்து வாத்தியார், அரசாட்சி, ஒற்றன் 3 படம் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அர்ஜுன் சாரும் வந்தாருன்னா அவர் மிரட்டிட்டு போயிடுவார் அப்படியே. ஆக்சுவலி இந்த क्वेश्चन எனக்கு ஒரு டவுட் வருது மேம். இப்போ நல்லா ஆடுற ஹீரோஸ் கிட்ட நம்ம பேசணும் இல்லையா, கோ ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. இப்போ 2 பேருமே ஈக்குவல் பேலன்ஸ்ல இருக்கும் போது அவங்க 2 பேருக்குள்ள காம்படிஷன் எந்த அளவுக்கு? கண்டிப்பா அதுதான் எங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். 2 பேரும் பயங்கரமான ஸ்மார்ட் ஆர்டிஸ்ட், 2 பேரும் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. யார் எப்படி பண்றாங்க அப்படின்னு நாங்க பின்னாடி இங்க சைட்ல இப்படி நின்று ஆடிட்டு இருக்கிறச்சே பார்ப்போம். ஐயோ அவர் பின்னிட்டார்ல, இவரு சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு செமையா இருக்கும் பாக்க. அப்படி பேர் பண்ண ஒரு காம்போல நீங்க யாரெல்லாம் ரசிச்சீங்க? அந்த மாதிரினா விஜய் சார், அனுஷ்கா. மண்டேல சுருங்குது. அனுஷ்கா வந்து அப்ப அவங்க ஸ்வீட்டின்னு அவங்க பேரு. அவங்க அனுஷ்காவோட ஃபர்ஸ்ட் படம் தெலுங்குல நாங்க பிருந்தா மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர். அப்போ ஒரு காலேஜ் சாங் ஒண்ணு நாங்க ஒர்க் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் கட் பண்ணா ஹைதராபாத்ல சாங் பண்றோம். பாலகிருஷ்ணா சாரோடைய அவரோட சாங்ல வந்து இன்னும் ஒரு சாங் ஒண்ணு இருக்கும் ஹைதராபாத்ல. அந்த சாங் வந்து இருந்தாங்க, அப்படியே டால் மாதிரி இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து
யோகா டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரா கொடுத்திருந்தாங்க. ஓகே. பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்தாங்க, சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஐயோ பாலகிருஷ்ணாவும் ஸ்வீட்டி ஆடுறாங்களா, இவங்க கொஞ்சம் அப்படி தமிழ்ல வரக்கூடாதா அப்படின்னு யோசிச்சோம். பாத்தீங்கன்னா விஜய் சாரோட வந்து அந்த சாங்ல ஒரு கலக்கிட்டாங்க. யார பாக்குறதுன்னே தெரியாது. பக்கத்துல ஆடுவோம், அனுஷ்காவா பாக்குறதா விஜய் சார பாக்குறதா அந்த மாதிரி தெரியவே தெரியாது. அவ்வளவு நல்லா டான்சஸ். வேற யார எங்களுக்கே பிரம்மாண்டமா வேற இருக்கும். யாரோட காம்போ? வேற கமல் சார், விஜய் சார், அஜித் சாரோட படங்கள்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். ஆஞ்சநேயா, அதுக்கப்புறமா வேதாளம், அதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். காம்போவா கேக்குறேன், ஹீரோ ஹீரோயின் காம்போவான்னா சிம்பு சாரோட ஒர்க் பண்ணுவோம். அவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் சிவரிங்கே ஆயிடுவாங்க. மத்த ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஈக்குவலா எப்படி பண்றாங்க, என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னு விக்ரம் சார் எல்லாம் ரசிச்சிருக்கோம் நிறைய. விக்ரம் சார் படம் அன்னியன் பண்ணும்போது, சதா அன்னியன், அந்த சாங் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். நல்லா காம்போவா இருக்கும், பார்க்கிறதுக்கும் நல்ல ஜாலியா இருக்கும். ஓகே, சூப்பர் மேம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பாட்டு உருவாகிறது எப்படி அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு மேம். ஸோ ஒரு பாட்டு உருவாகிறதுக்கு நீங்க எவ்வளோ ஒரு எஃபோர்ட் எடுப்பீங்க? ஒரு மாஸ்டரா நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? கண்டிப்பா பாட்டு இப்போ மாஸ்டர்ஸ் நாங்க போறோம், சாங் இருக்கு மாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டைரக்டர் கிட்ட பேசி அவர் சாங் ப்ளே பண்ணி காமிச்சிருவாங்க, இல்லை அனுப்பி விட்டுருவாங்க. கேட்கும் போதே அவங்க டைரக்டர்ஸ் வந்து சிச்சுவேஷன் சொல்லிடுவாங்க. மாஸ்டர் இந்த சாங் செட்டுக்குள்ள போயிடலாம், இந்த சாங் வந்து அவுடோர்ல போடலாம், இந்த சாங் பீச்சில் பண்ணால் நல்லா இருக்கும், இல்லை பீச்சில் அந்த வாட்டர்ல அது ஏதாவது சின்ன செட்டு மாதிரி போட்டு பண்ணலாம் அப்படின்னு சிச்சுவேஷன்ஸ் அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க எங்களோட ஒப்பீனியன் சொல்லுவோம், இதுல இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த செட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எங்க சைடும் அவர் சைடும் ஒரு நாங்க டிசைட் பண்றதுதான். ஆஸ் அ டைரக்டர் நாங்க எல்லாமே சேர்ந்து டிசைட் பண்றதுதான். அந்த மாதிரி டிசைட் பண்ணி பிளான் பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறமா அவங்க சாங் அனுப்புனதுக்கு அப்புறமும் நாங்க யோசிச்சு இது என்ன பண்ணலாம், என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ். நான் கொஞ்சம் நிறைய மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் சாங்குக்கு நிறைய எஃபர்ட் போடுவேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சாங் அனுப்புன உடனே எனக்கு ஓட ஆரம்பிச்சிரும். என்ன பண்ணுவாங்க, ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணுவாங்க, இவங்களை எப்படி எல்லாம் என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தா இவங்க கியூட்டா பண்ணுவாங்க. ஏன்னா டைரக்டர் ஒரு பாயிண்ட் சொன்னா அதை நம்ம 4 பண்ணி காட்டணும். 4 பண்ணும்போது தான் ஓகே டைரக்டர் சைடு அப்பா சாங் கொடுத்தோம், இவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேரு எடுக்கணும். சோ ஆர்டிஸ்டும் நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க க்ளோல இருந்து அவங்களுடைய என்ன ஆடவே இந்த ஆர்டிஸ்ட் ஆட மாட்டாங்க அப்படின்வாங்க. ஆனா நீங்க ஆட வச்சு பார்க்கும்போது அவங்க அவ்வளவு அழகா ஆடி இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து அந்த டான்ஸை வந்து எடுத்துட்டு வந்து நாங்க வெளில காட்டுறது தான் எங்களுடைய வேலை. அப்ப அவங்களே சொல்லுவாங்க, மாஸ்டர் நான் ஆடு வேணான்னே எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்க நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க மாஸ்டர் அப்படியெல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நாங்க சாங் பிரிச்சு ஒவ்வொரு சாங் இந்த பீட்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே சாங் பேப்பர் ரைட் பண்ணிடுவேன். ரைட் பண்ணி வித் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட விடாம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டா நான் பிரிச்சு எழுதிட்டு, அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இவர் இப்படி மூவ்மெண்ட் போட்டா எப்படி இருக்கும், அது போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நாங்க அப்படியே யோசிச்சு அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் டைரக்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் ரிஹர்சல் வச்சு ஷூட்டிங் போவோம். நான் கொஞ்சம் வேலை எடுப்பேன், காஸ்டியூம்க்கு வெரிஃபை பண்ணுவேன், என்ன மாதிரி காஸ்டியூம் போடலாம், இப்ப ட்ரெண்டுக்கு என்ன இருக்கு, எந்த மாதிரி பாலிவுட்ல எப்படி போடுறாங்க, ஹாலிவுட்ல எல்லாம் எந்த மாதிரி லெவல்ல போடுறாங்க, அதெல்லாம் நிறைய யோசிப்பேன். சாங்குக்காக நான் ரொம்ப நிறைய நைட்ல சில சமயத்துல தூக்கமே வராது, சாங்கு தான் ஓடும். இந்த காஸ்டியூம் போடலாம், இந்த இது போடலாம், இந்த பீட்டுக்கு இந்த மூமெண்ட் கம்போஸ் பண்ணலாம் அப்படின்லாம் ஓடும். ஓகே ஓகே. ஸோ ஒரு சாங் நீங்க கொரியோகிராஃப் பண்ணும்போது ஃபுல் சாங்குமே ஒன் டேல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே நாளே பண்ணி முடிச்சிருவீங்க? இல்ல, ஏன்னா ஆர்டிஸ்ட பொறுத்து. ஏன்னா நல்லா ஆடுற ஆர்டிஸ்ட் கம்பெனியை பொறுத்து. சில கம்பெனில வந்து மாஸ்டர் சூப்பரா இருக்கணும், செட்டு இந்த மாதிரி இருக்கு, 5 நாள் எடுத்துருங்க அப்படின்னு. 5 நாள் ஐயோ, அப்பெல்லாம் சாங் நாங்க குரூப் ஆடும் போதெல்லாம் 10 நாள்லாம் போயிருக்கு. எந்திரன்லாம் நாங்க ரஜினி சார் படம் அந்த கோல்டன் மெட்டல் அதெல்லாம் போடும்போது 15 நாள் சாங் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். 15 நாள் ஹைதராபாத் ராமோஜிலி அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா செட்டு சாங்குங்கிறது கிடையாது, அந்த க்ளோ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால மேக்ஸிமம் 3 days. அந்த 3 daysல ஆர்டிஸ்ட் என்ன பிஃபோர் ரிஹர்சல் பண்ணிட்டு ஆர்டிஸ்ட் என்ன மாதிரி ஆடுறாங்க, எப்படி பண்றாங்க அதை பார்த்துட்டு 2 நாள்னா 2 நாள், 3 நாள்னா 3 நாள், ஆர்டிஸ்ட பொறுத்து கம்பெனியை பொறுத்து நாங்க முடிச்சுக்கோம். சில சாங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருந்தே போடுவாங்க. சில சாங் எல்லாம் வந்து எங்களுக்கு ஓப்பனிங்க்கு அந்த க்ளோ, இப்போ ஒரு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அந்த ரிதம்க்கு ஆடுறாங்கன்னா எங்களுக்கு அந்த பேக் ட்ராப், அந்த லைட்டிங் அதெல்லாம் அந்த ஒரு பிரம்மாண்டம் இருந்தாதான் நல்லா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு.
சோ அப்ப என்ன பண்ணுவோம்னா சரி ஓப்பனிங் கொஞ்சம் அப்புறமா ஒதுக்கி வச்சிடலாம், அதை நாளைக்கு எடுத்துக்கலாம், இப்போ இதுல ஆட விட்டுறலாம். பிரிச்சுப்பீங்க அது. நான் அப்படிதான், நான் கொஞ்சம் எல்லாமே பிரிச்சு 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 வேலை பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு 2 நாள் 3 நாள்ல சாங் முடிக்கணும்னா இவங்களை முதல்ல ஆட வச்சிடலாம், இல்ல இந்த லைட்டிங் இந்த பேக்ட்ராப்க்கு இந்த ஓப்பனிங் போனா நல்லா இருக்கும், அந்த மாதிரி நான் பிரிச்சு எடுத்து அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாட்டு போட்டுற மாட்டோம். திடீர்னு எண்டுல போடுவோம், திடீர்னு இன்பிட்வீன்ல போடுவோம், திடீர்னு பல்லவியில போடுவோம், சரணம்ல போடுவோம், அந்த மாதிரி போடுவோம். நாங்க குரு பாடும்போது ஒரு சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி தான். என்ன படம், தெலுங்கு படமா தமிழ் படமான்னு தெரியல, ஹைதராபாத்ல எடுத்த உடனே எண்டு போட்டாங்க. எண்டு போட்டு எல்லாம் ஆடி முடிச்சிட்டோம். ஈவினிங்குள்ள எண்டு முடிஞ்சிருச்சு. ஓ அவ்வளவுதான் போல இருக்கு, சாங் என்ன ஒரே நாள்ல முடிஞ்சிருச்சா, அப்போ ஓகே நாளைக்கு எல்லாரும் சென்னை கிளம்ப போறோம் அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் தான் எங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓ அப்ப சாங் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளவே நாங்க கலாய்ச்சிப்போம். அந்த மாதிரி சாங் வந்து நான் பிரிச்சு எதுல இருந்து இதுல போனா இந்த லைட்டிங்க்கு இந்த பீட்ஸ் போனா நல்லா இருக்கும், இதுல இருந்து இப்போ பிஜிஎம்ஸ் எடுத்துடலாம், இந்த செட்டுக்கு பிஜிஎம் எடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்ணி பிரிச்சு வச்சிருவோம். பிரிச்சு வச்சு டைரக்டர் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவோம். ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அந்த காப்பிரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. சோ ஒரு பாடல் வருது அப்படின்னா அந்த பாடல் யாருக்கு சொந்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, பாட்டு வருதுன்னா ப்ரொடியூசருக்கு சொந்தம், டைரக்டருக்கு சொந்தம், கேமரா எடுக்கிற கேமராமேனுக்கு சொந்தம், மியூசிக் டைரக்டருக்கு சொந்தம், அந்த மியூசிக்கு மூமெண்ட் போடுற டான்ஸ் மாஸ்டருக்கு சொந்தம், அதுக்குள்ள ஆடி இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு சொந்தம், ஈவன் பேக்ட்ராப்ல டான்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொந்தம், லைட்டிங் தர்மாக்கோல் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கூட சொந்தம். இது எல்லாருமே சேர்ந்து தானேங்க ஒரு பாட்டு உருவாகுது. சோ இது எல்லாருக்குமே தானே சொந்தம். இப்ப நான் எங்கே போறேன் இந்த சாங் போட்டு ஐயா அந்த சாங்ல நான் டான்ஸ் பண்ணிருக்கேன், அந்த சாங்ல நான் ஆடி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அப்ப டெக்னீஷியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த சாங்க்கு நான் லைட் மேனா ஒர்க் பண்ணிருக்கேன், டெக்னீஷியன் சைட்ல லைட் மேனா நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸ்டில் போட்டோகிராஃபர் சொல்லுவாங்க இந்த சாங்க்கு தான் நான் செட்டுக்குள்ள ஃபுல்லா போட்டோ எடுத்தேன், விஜய் சார் அப்படி கலக்கிருப்பாரு அப்படிலாம். அப்போ அத்தனை பேர் அந்த ஒரு சாங்கை பத்தி பேசும்போது ஒர்க் பண்ணிருக்கும் போது அப்ப அது எல்லாருக்கும் தானே சொந்தம். அப்ப அவ்வளவுதான், ஒரு சாங் பண்ணீங்கன்னா அது எல்லாருக்கும் சொந்தம். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நிறைய பாடல்கள் பற்றி பேசணும். ஸோ ஒவ்வொரு பாடல் பற்றி பேசும்போது நமக்குள்ளே ஒரு வைப், ஆஹா இந்த பாட்டு சூப்பராக இருக்கும்ல, இப்போ வரைக்கும் என்ஜாய் பண்ணும். பட் இப்போ வர மூவிஸ்லாம் பாட்டே இல்லாத படங்கள், ஸோ இது ட்ரெண்டு இப்போ. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது உங்களோட ஒர்க் அப்படின்றது எந்த அளவுக்கு பாதிப்பாகுது? கண்டிப்பா பாதிப்பு தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க குரு பாடும்போது ஒரு படத்துல 5 சாங் இருக்கும். அத நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, இந்த பொண்ணு 4 சாங் இந்த பொண்ணு ரைட் அண்ட் லெஃப்ட்ல ஆடிடுச்சு, அந்த பொண்ணை தூக்கி பின்னாடி போடுங்க அப்படின்னு சொன்ன டைரக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ அவ்வளோ சாங் இருந்தது, 5 சாங்கும் ஆடுற மாதிரி சாங் இருந்தது. ஆனா இப்ப ஆடுற மாதிரி சாங்கு ஃபர்ஸ்ட் இல்ல, ரெண்டாவது அப்படியே ஒரு சாங் 2 சாங் இருந்தாலும் ஃபுல்லா மாண்டேஜாவே போயிடுறதுனால எங்களுக்கு வேலை பெருசா ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க ஒரு 4 சாங் ஒண்ணு ஆடுற மாதிரி இருக்கு, ஒண்ணு செட்டுக்குள்ள பண்ற மாதிரி இருக்கு, ஒண்ணு டூயட் பாடுற மாதிரி இருக்கு, இன்னொன்னு ஹீரோ ஃபீல் பண்ணி ஒரு 10 டான்சர்ஸோட ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி இருக்கு, ஒண்ணு ரேகிங் சாங்கா இருக்கு. ஸோ இத்தனையிலயும் ஒரு மாஸ்டர்ஸோட எஃபர்ட் இருக்கும். இப்போ மாண்டேஜ் வரதுனால மாஸ்டர்ஸோட எஃபெக்ட் ஒண்ணுமே இல்லை. அப்ப எங்களுக்கு வேலை போயிடுது தானே எங்களுக்கு. அப்ப நான் அந்த படத்துல ஐயோ நான் ஒரே ஒரு சாங் தான் நான் ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ எங்க டான்சர்ஸ்க்கும் வேலை இருக்காது. அதாவது நீங்க குரூப் எல்லாம் ஒரு 10 பாய்ஸ் இப்படி இருக்காங்க, ஒரு 4 கேர்ள்ஸ் போட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு வேலை தான். எல்லாமே மாண்டேஜா போறதுனால டான்சர்ஸ்க்கும் வேலை இருக்காது, டான்ஸ் மாஸ்டருக்கும் பெருசா வேலை இருக்காது. ஆல்மோஸ்ட் இப்ப டைரக்டர்ஸ் சீனா போறதுனால சீன்ஸ்ல இருக்கிற ஷார்ட்ஸாவே அவங்களே டைரக்டர்ஸே அவங்க சீனா வேணும் அப்படின்றதுனால எடுத்ததுனால எங்களுக்கு வேலை இருக்காது. ஸோ அது எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அழகா சாங் வைங்க, எங்க டான்ஸ் மாஸ்டர்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா டான்ஸ் இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிட்டே இருக்கு, டான்ஸ் ஒண்ணுமே இல்லை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாங் இதுதான் மூமெண்ட், ஐயோ இவர் பின்னி இருப்பாங்க அப்படி எல்லாம் இருந்தது. இப்ப எங்களுக்கு ஆடுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாம இருக்கு. ஏன்னா இப்பதான் இன்ஸ்டா வந்திருக்கு, இன்ஸ்டால பழைய சாங் எல்லாம் ட்ரெண்டிங் பண்ணி அடிக்கும் போது எங்களுக்கு ஃபீலா இருக்கு, ஐயோ இந்த சாங் நான் குரூப் ஆடின சாங் எவ்வளவோ சாங் இன்ஸ்டால நானே நைட்ல ஒரு 12 o'clock அப்படி பார்க்கும்போது நான் குரூப் ஆடின சாங் எல்லாம் அவங்க ட்ரெண்டிங் பண்ணி போட்டிருப்பாங்க. சோ அப்போ ஐயோ இந்த சாங் எல்லாம் நம்ம ஆடும்போது அப்ப இன்ஸ்டா கிடையாது, இப்ப இன்ஸ்டாலாம் இருக்கு, சாங் இல்லையே. அந்த ஃபீல் எனக்கு நிறைய இருக்கு. என்ன மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ்க்கு அந்த ஃபீல் டெஃபினட்டா இருக்கும், பெரிய மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப இருக்கும்.
ஸோ டேரக்டர்ஸ் எங்களுக்காக கொஞ்சம் நல்ல சாங்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரொம்ப அழகாவே வேண்டுகோள் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை சந்தோஷமா எங்க கூட ஷேர் பண்ணீங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு சேனல் சார்பா என்னுடைய சார்பா மிகப்பெரிய வாழ்த்து. தேங்க்யூ. குயின் கோப்ரா, குயின் கோப்ரால நான் சாங் இல்லாத மற்ற நேரங்கள்ல ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். குயின் கோப்ரால வந்து நான் ஒரு 4 சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன். மியூசிக் டைரக்டர், டைரக்டர், அப்புறமா சிங்கர், ப்ரொடியூசர் எல்லாமே பிரபாலினி பிரபாகரன் மேம் தான். அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. எனக்கு சடனாக வைஷாலி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா உமன் வந்து எனக்கு இன்ட்ரோ ஆனாங்க. இன்ட்ரோ ஆகும்போது மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு, ஆத்தங்கரை ஓரத்திலே சாங் இருக்கு, இந்த மாதிரி குயின் கோப்ரா சேனல் மேம் வந்து யூஎஸ்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸோ வந்தவொடனே ஓகே ஒரு சாங் தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த ஒரு சாங்கில் மேம் வந்து எனக்கு ஒரு 4 ஆல்பம் சாங் கொடுத்துருந்தாங்க. இதுக்காக நாங்க ஸ்ரீலங்கால போய் ஒரு 10 நாள் எஃபர்ட் போட்டு 10 நாள் அந்த சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஆமா, தேங்க்யூ பிரபாலினி மேம் அண்ட் வைஷாலி மேம். ரொம்ப 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 நன்றி. ஸோ வந்து முதல் முறையாக ஒரு பாடல் எப்படி உருவாகுது அண்ட் அதுக்கு எப்படி கொரியோகிராஃப் பண்ணுவீங்கன்ற விஷயத்த நீங்கள் அழகாக சொன்னீங்க. ஸோ இது வரைக்கும் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க மேம். இதுக்கப்புறமா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் அடி எடுத்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் எல்லாமே அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் சார்பாக என்னுடைய சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.